வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற தன்மையின் அடையாளமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சிக்கிம் மாநில தலைநகர் கேங்டாக்கில் நடைபெறும் விழாவில் அம்மாநில காவல்துறைக்கு மதிப்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருதை வழங்குகிறார். குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருது என்பது ஒரு காவல் படையின் சிறப்பான சேவை, அசைக்க முடியாத ஒழுக்கம் மற்றும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் நாட்டின் மிக உயர்ந்த கௌரவமாகும். விநாயக் தாமோதர் சாவர்கரின் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். நாட்டின் விடுதலை போராட்டத்தில் அச்சமற்ற போர் வீரராக விளங்கிய வீர சாவர்கர் தமது முழு வாழ்வினையும் தாய்நாட்டின் சேவைக்காக அர்ப்பணித்தார் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றின் வாயிலாக திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் 2026 மறுதேர்வுக்கான தயார் நிலை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உயர்மட்ட வழிகாட்டுதல் குழுவின் தலைவரான டாக்டர் திரு கே ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள தேர்வு மையங்களில் போதுமான அடிப்படை வசதிகளையும் மேலும் மாணவர்களுக்கு உகந்த சூழலையும் உறுதி செய்வதற்கு சம முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் நேற்று இரவு நடைபெற்ற எலிமினேட்டர் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 47 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.